ரெண்டடி சூனியக்காரியா? எங்கயா? என்ன இவன் நம்மள பின்தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்து தொலைஞ்சிட்டாளா? வந்துட்டா, ஆனா இதுக்கப்புறம் திரும்பி போக மாட்டா. ரொம்ப நாளாவே உன்ன மாதிரி ஒருத்தி தான் வேணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் உன்னை பலி கொடுக்க போறேன். அது மூலமா என் சக்திகளை நான் அதிகரிச்சுப்பேன். அந்த கடவுளோட பரம பக்தன்னு சொல்லிட்டு திரியறல்ல, இப்ப அதையும் பாக்கற. நீ வணங்குற அந்த கடவுள் இன்னைக்கு உன்னை பலி கொடுக்கறத அந்த கடவுள் தடுக்குதா இல்லையான்னு பாக்கற. இல்ல இல்ல, இங்க பாருங்க, என்ன கொல்லாதீங்க. வேண்டாம். இன்னைக்கு நீ வணங்குற அந்த கடவுள் உன்னை பலி கொடுக்க போறத தடுக்க வருதா இல்லையான்னு பாக்கற. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுருவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு நீ என் கையால சாகிறது உறுதி. உன்னை விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ தாமினி, தாமினி, தயவு செஞ்சு அந்த பைத்தியக்கார மந்திரவாதிய நிறுத்தி தொலை.
இந்த ராதாவை பலி கொடுக்கறேங்கிற பேர்ல நம்ம 2 பேரையும் சேர்த்து பலி கொடுத்துற போறா அவ. ஐயோ அம்மா, உங்க மூளை என்ன குழம்பி போயிருக்கா? இவ்ளோ நாளா இதுக்காக தானே நாம ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். குருமா இப்ப ராதாவை கொன்னுட்டாங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. ராதா செத்துருவா, குருமா மாட்டிப்பாங்க. ஆமா, நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாரு. நம்ம 2 பேரோட ஜென்ம எதிரியே இந்த ராதா தானே. எக்ஸாக்ட்லிமா. நம்ம கையில ரத்தக்கரை படாம அந்த ராதா செத்து போறான்னா அது நமக்கு நல்ல விஷயம் தானே. இந்த ராதா செத்து போயிடுவா, இந்த குருமா நேர ஜெயிலுக்கு போயிடுவா. ராதா, இந்த ராதா எங்க போனா? அவ போனும் எடுக்க மாட்டேங்கிறா. ராதா, ராதாவை தான் காணும்னு நினைச்சேன். இங்க பார்த்தா காவேரி அத்தா, தாமினி 2 பேரையும் காணுமே. ஒருவேளை ராதா காணாம போனதுக்கு இவங்க 2 பேரும் காரணமா? அப்படியும் இருக்கலாம்ல. மேம் ப்ளீஸ் மேம், நீங்க ராதாவை கொன்னுடுங்க ப்ளீஸ் மேம். உனக்கு அவளோட அவ்வளவு ப்ராப்ளம்னா why don't you kill her yourself? ஐயோ, அவ அவ்வளவு ஈஸியா சாக மாட்டா மேம். மோகனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நான் ஈஸியா சாக அடிச்சிட்டேன். இவனால என்னோட துளசியை கொலை பண்ண முடியும்னா அப்ப ராதாவையும். அப்படின்னா அப்படின்னா நான் இந்த ரெக்கார்டிங் பண்ண போறேன்ல, இது அந்த குருமாக்கு எதிரா திரும்ப போகுது. ஏன்னா இதுதான் ஆதாரம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குருமா நமக்கு எப்போ உதவ போறதே கிடையாது. ஒரு ஆவிய கூட இவங்களால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியான நாடகக்காரி இவங்க. என்ன ஆனாலும் சரி, பை சான்ஸ் ராதாவோட கொலை பழி நம்ம மேல விழுந்துருச்சுன்னா இந்த வீடியோவை காட்டி நாம எஸ்கேப் ஆயிடுவோம். பண்ணு ரெக்கார்ட் பண்ணு. நான் பலவீனமானவளா இருப்பேன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. நான் கிராமத்து பொண்ணு. பழைய சோறும் நெய்யும் பாலும் குடிச்சு வளர்ந்த ஆளு நானு. என்னை விட உங்களுக்கு எடை வேணா கூடுதலா இருக்கலாம். ஆனா சக்தின்னு வந்துட்டா உங்களால எனக்கு சமமா நிக்கவே முடியாது. புரியுதா குருமா? எனக்கு அப்பவே தெரியும்.
இத்தனை வருஷமா நீங்க என்னோட துளசி அக்கா எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப வேதனை கொடுத்துட்டீங்க. அவங்களோட அத்தனை வேதனைகளுக்கும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கணக்கு தீர்த்துக்க போறேன். இன்னைக்கு உங்க எலும்பு நொறுக்கிறது மட்டும் கிடையாது, உங்க முகத்தையும் நான் பார்த்தே தீருவேன். தாமினி, இவங்க முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமா தான் இருக்கு. இந்த போலி மந்திரவாதி பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியும். ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க முகத்தை பார்க்கறது இங்க நின்னுட்டு இருந்தா நம்ம முகம் அடையாளம் தெரியாம ஆயிட போதுரி. வா. தாமினி, தாமினி, ஐயோ தாமினி. தாமினி வாடி, வா இங்க இருந்து போயிடலாம். வந்து தொலை. நீங்க ரெண்டு பேரும் எங்க ஓடுறீங்க? இந்த பிரச்சனையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நீங்க தானே? என்ன? இப்ப உங்க ரெண்டு பேரையும் நான் விட போறது கிடையாது. வேணாண்டி. இது பாரு ராதா, இல்ல அது தயவு செஞ்சு எங்களை விட்டுடு ராதா. வலிக்குது, முடியல. சொல்றல விட்டுடுன்னு. ஏன் தலைமுடிய புடிச்சு இழுத்தீங்கல்ல நீங்க? இப்ப நானும் உங்களுக்கு அதே வலிய கொடுக்க போறேன். இல்ல வேண்டாம். அந்த முகத்தை நானும் பார்க்கணும்.
தாமினி, நமக்குள்ள 1000 பகைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு அப்புறமா நமக்குள்ள பகைய மறந்துட்டு மொத வேலையா இவ கதைய நாம முடிச்சாகணும். முடியுமா? கை வலிக்குது, தூக்க முடியல. ஐயோ, தூக்கி விடு. ஐயோ அம்மா, எவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க. இப்படிலாம் ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் அப்போதுல இருந்து வா ஓடிடலான்னு சொன்னேன். இதுக்கு மேலே அங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு வா போலாம். சரி வாங்க. ஓ, பைத்தியம் அடி உனக்கு. இது என்னோட போன் சத்தமாச்சே. மோனை ஏதாவது போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா போன் எங்க? இந்த ராதா போனை எடுக்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்றது? தாமினிக்கு போன் பண்ணுமா? போன் பண்ணி மிரட்டுற. ஒருவேளை ராதாவை ஏதாவது பண்ணிருந்தா அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, மோனைய ஒருவேளை பயந்து போய் தாமினிக்கு போன் பண்ணிட போறாரு. ஒருவேளை அவர் அப்படி பண்ணாருன்னா என்னோட பிளான் மொத்தமா வீணா போயிடும். யாரு போன்ல? மோகன் தான் போன் பண்றான். மோகனா? அவன் ஏன் கால் பண்றான்? ஒருவேளை அம்மா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா? இப்போ இந்த போனை எடுத்து பேசலனா கண்டிப்பா அவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான். ஆனா அது இரு, பேசு. ஹலோ தாமினி, நீ எங்க இருக்க? உன்னோட ரூமுக்கு போய் பார்த்தா நீ அங்க இல்லையே. அம்மா, இந்த நேரத்துல எங்க போன நீ? தூங்கலையா? உனக்கு ஹெல்த் சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா மோகன், ஆனா நான் வந்து கார்டன்ல இருக்கேன். அங்க எனக்கு காத்தே இல்ல. அதான் நான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்தேன். சும்மா வளர்றது நிறுத்துறியா? எனக்கு தெரியும்
ராதாவோட காலா? அப்ப அவ நல்லா இருக்கா? என்ன மோகன் தெரியும் உனக்கு? நீ எவ்வளவு கேர்லெஸ்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ ரூம்ல இல்லைன்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. நீ வெளியே இருந்தது போது சீக்கிரம் உள்ளவா. இதோ வந்துட்டேன் மோகன், வந்துட்டேன்.